பள்ளி கல்விக்கு கடந்த பட்ஜெட்டை விட கூடுதலாக 3743 கோடி ரூபாய் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 13,720 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறைக்கு கடந்த பட்ஜெட்டை காட்டிலும் கூடுதலாக 1,245 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் 8,212 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்விக்கு கடந்த பட்ஜெட்டை விட கூடுதலாக 3,743 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்திற்கு 200 கோடி ரூபாயும், தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டத்திற்கு 360 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறைக்கு கடந்த பட்ஜெட்டை விட கூடுதலாக 1,537 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 20,198 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகளை புதியதாக அமைக்க 26 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வி வளர்ச்சிக்கென 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை 5 ஆண்டுகளில் செயல்படுத்த இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு 2,497 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிதியாண்டிலும் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முத்திரை விதிக்கும் திட்டங்களில் ஒன்றான தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் தாம்பரம், திருச்சிராப்பள்ளி, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட 10 இடங்களில் 1,145 மகளிர் பயன்பெறும் வகையில் 35 கோடி ரூபாயில் அனைத்து நவீன வசதிகளுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. வரும் நிதியாண்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஆகிய முக்கிய நகரங்களில் 345 மகளிர் பயன்பெறும் வகையில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 புதிய தோழி விடுதிகள் கட்டப்படும்.